இரண்டாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நந்தா படம். ஸோ நந்தா நம்ம சூர்யா அவர்களோட வாழ்க்கையிலுமே மிக முக்கியமான ஒரு படம் தான். பாலா அவர்களோட வாழ்க்கையில எந்த அளவு முக்கியமோ அதோட மிக முக்கியமானது சூர்யா அவர்களோட வாழ்க்கையில. ஆனா இந்த படமும் முதல்ல அஜித் அவர்களுக்கு கதை சொல்லப்பட்ட படம். இந்த படத்துல அஜித் தான் நடிக்கிறதா இருந்ததும் சொல்றாங்க. சொல்லப்போனா 2001 வருஷம் தான் இந்த படம் வெளியாச்சு. ஸோ இந்த படத்துக்கான முதல் தேர்வுமே அஜித் தான். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அஜித் நடிக்காம போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பட் இது 100% கன்ஃபார்மான்னு கேட்டா இது 100% கன்ஃபார்ம் சொல்ல. பட் கோலிவுட் டவுன்ல டாக் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஒரு பேஜ்லயே இதுவும் இருக்கு. மூணாவதா இருக்க படம் தான் இதிகாசம். சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு படமுமே அஜித் அவரோட வாழ்க்கையில மிக முக்கியமான படம். அந்த படத்தை இயக்குன சரவண சுப்பையா அவரோட அடுத்து ஒரு டீமை போட போறாரு, அடுத்து ஒரு படம் பண்ண போறாரு. அது ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ண ஒரு படம் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. சொல்லப்போனா ஒரு வரலாற்று கதையை கொண்ட ஒரு படம் தான். சொல்லப்போனா அஜித் வந்து பயங்கரமா ஒரு கம்பேக் இருக்கும் இந்த படத்துல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருந்த அந்த டைம்ல இந்த படத்துக்கான படப்பிடிப்புக்கான வேலைகளும் அடுத்தடுத்து போயிட்டே இருந்திருக்கு. ஆனா ஏதோ ஒரு சில காரணங்களால அது கருத்து வேறுபாடா இல்ல கதைகள்ல இருந்த ஒரு சில காம்ப்ரமைசஸ் தெரியல, இந்த படமும் அந்த படப்பிடிப்புக்கு போறதுக்கு முன்னாடியே டிராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு.